என்னங்க உனக்கு என்ன வேணும்? என்னங்க போன் அடிக்கிறது எடுக்க மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. ஐயோ, என்ன பண்றீங்க? போன் அடிக்குதுமா, போன் அடிக்குது. போன் அடிக்கிறது இப்படி அங்க பண்ணுவீங்க? இல்ல போன் ஐயோ, கொடு. பாப்பாவுக்கு பொரிச்சு வச்சிருந்த அப்பளத்தை இப்படி அங்க தட்டி விடுவீங்க? போன் கொடு. ஐயோ ஐயோ, ஏதோ பிரான்ச் ஆபீஸ்ங்கற நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குங்க. நீங்க என்னமோ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்த மாதிரி கோச்சிட்டு இருக்கீங்க. அது தெரியுது, போன் கொடு. என்னங்க பேசுங்க. என்னங்க, நான் கோகிலா பேசுறேன். கோகிலா? கோவிலா? அது நானு கோவிலுக்கு பக்கத்துல தாங்க என் வீடே இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். சொல்லுங்க சார். என்னது சாரா? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி கோகிலா பேசுறேங்க. காதுல விழுதா இல்லையா? சைடு வீட சைடுல கொண்டு போய் வச்சா எப்படி உங்க காதுல விழுங்குற? சார், அது நானு 3 லோடு ஏத்திட்டேன் சார். மிச்சம் 2 லோடு தான் இருக்கு. அதோட புல்லெல்லாம் நேத்துக்கே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. என்னங்க பில்லு கில்லுன்னு உளறிட்டு இருக்கீங்க? பக்கத்துல யார் இருக்கா? ஓஹோ, அவ இருக்காளா? அதான் வாயெல்லாம் குளறுது, நாக்கெல்லாம் தள்ளுது, வெத்தலை பாக்க போட்ட மாதிரி மென்னு முழுகி கொதப்பிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அவ பக்கத்துல இருக்காளா? சார், நான் சொல்றது கொஞ்சம் நீங்க உள்வாங்கிக்கங்க சார். சார் இங்க பாருங்க சார், நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா அது சரியா வராது சார். எது சரியா வராது? நான் இருக்கிறது சரியா வராதுங்கறீங்களா? நான் இல்லாம போனா எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா அங்க எல்லாமே கோணலா இருக்கு. அத நேர்படுத்த முடியாம தானே என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இத பாருங்க, சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். நீங்க இங்க வந்துதான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? நான் உங்களுக்காக சாப்பிடாமே காத்துக்கிட்டு இருப்பேன். சார் இங்க பாருங்க சார். இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரீங்க, ஏன் கூட தான் சாப்பிடுறீங்க, நைட்டு இங்க தான் தங்குறீங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நான் போனை வச்சிடுறேங்க, நீங்க வந்துருங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. ஏங்க, யாருங்க போன்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வீட்ல தான் இப்படி உளறிட்டு இருக்கீங்கன்னா போன்லயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல உமா, நான் எங்க உளறேன்? போங்க உமா. எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, இப்பதான் வேலை முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள திரும்பவும் உடனே கிளம்பணும்னு சொல்றீங்க. அது இந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே நீங்க நிம்மதியா இருக்கவே மாட்டேங்கிறீங்க. அது உமா, விஷயம் ஒண்ணு இல்ல. நானு இந்த பிரான்ச் ஆபீஸ் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேன். அங்க ஒரு வீணா போன மேனேஜர் ஒரு தெரியுங்க, ரொம்ப கெடிபிடியான ஆளுமா. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு வசுக்கே தான் இருக்கேன். அந்த ஆள் சொல்லுவதை நான் கேட்கறேன்னு வச்சுக்க. ஆமா, அடுத்த செகண்டே குடைச்சல் மேல குடைச்சலாம் கொடுத்துக்கே இருப்பேன்னு வச்சுக்க. என்ன செய்யறது? அதனாலதான் நான் இப்ப உடனே கிளம்பணும்னு சொன்னது. எல்லாமே ஒரு அன்பு தொல்லை தானே. உமா, நான் போய் அந்த பிள்ளை மட்டும் செட்டில் பண்ணிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். சரிங்க, முதல்ல இதெல்லாம் வீணாக்காம முழுசா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. போதுமே. ஐயோ, சாப்பிடுங்களேன். என்னால சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? முதல்ல எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி, நான் சாப்பிடுறேன். இது பாருங்க, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கேட்டுட்டு உடனே வந்து சேருங்க. நானும் பாப்பாவும் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்பா அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இனிமே அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து காலே வராத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். பிரான்ச் ஆபீஸ் க்ளோஸ் பண்ண போறாங்க. அது இருக்க தலைவலி எனக்கு மட்டும் தானே தெரியும். பண்ணிடலாம் சித்தி. சுத்தடா. பண்ணுங்க.
இங்க சொன்னதை அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லணும். மாத்தி சொன்ன அவ்வளவுதான். போலீஸ் என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன்டா. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி பண்ணுவேன்? அப்படியே ஆணில அரைஞ்சு ஜெயில தொங்க விட்டுருவேன். சவுடா! சார் இதுக்கு மேல அடிச்சா தாங்க மாட்டான் சார். இவன் செத்து போயிட்டானா நாம 2 பேரும் தான் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு அலைய வேண்டியிருக்கும் சார். செத்தா செத்து தொலையட்டையா. இவன்லாம் இருந்து நாட்டுக்கு என்ன நல்லதாயா பண்ண போறான்? இவன் நடு ரோட்ல வச்சு ஒரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இவன் என்ன சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி ஜெயில வச்சு சாப்பாடு போட சொல்றியா? சார் நீங்க சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொல்லிடுறேன் சார். அவனே சொல்லல. சொல்லிடுறேன் சார். வாங்கம்மா. சார் உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம். அப்புறம் மல்லிகா எப்படி இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருப்பாரு சார். இவங்க தான் பாரதி. இவங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பையில தானே இப்ப 2-3 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மர்டர் கேஸ் விக்டிம் பாரதி. சொல்லுங்க பாரதி, நார்மலா இருக்கீங்களா? எஸ் சார், இப்போ பெட்டரா இருக்கேன். நாங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? சார் என்னை கொலை பண்ண முயற்சி செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். நான் எப்படியோ தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்துட்டாலும் மறுபடியும் ஏதாவது ஃபாலோப் இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு சார். அதான் உங்க சப்போர்ட் கேட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த கேஸை நீங்க தான் பாத்துக்கிறதா மல்லிகா சொன்னாங்க. நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்னா சொல்லுங்க. இல்ல பாரதி, அதுக்கு அவசியமே இல்லை. இது பப்ளிக் பிளேஸ்ல நடந்த கேஸ். அதனால நாங்க ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம். சொல்ல போனா விசாரணையோட கடைசி கட்டத்தில் இருக்கோம். சார் என்ன சொல்றீங்க? அந்த குத்தனவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவனை இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சார் அவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் மிஸ் பாரதி. அவன் செஞ்ச கொலை முயற்சியை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு. நீங்க அட்மிட் ஆகி இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க பிளட் சாம்பிளை வாங்கி அந்த கத்தியில இருந்த பிளட் சாம்பிளோட மேட்ச் பண்ண அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துருச்சு. 2மே ஒண்ணா இருக்கு. அந்த கத்தியில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த அக்யூஸ்டோட தான். அப்படியா சார் சொல்றீங்க? ஆனா இவன் ஏன் சார் என்ன கொலை பண்ணணும்? யூ ஆர் ரைட். உங்களுக்கும் இவனுக்கும் எந்த முன்விரோதமோ கோபமோ இல்ல. ஆனாலும் உங்களை ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு விசாரிச்சப்போ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இவனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த ஒரு லேடி பணம் கேட்டு இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க டாக்டரை கொலை பண்ண இவன் பிளான் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அந்த பொண்ணு எங்கேயே மிஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபேஸ் ரிசம்பிள்ஸும் ஒரே மாதிரி இருந்ததால உங்களை அவன் ஃபாலோ பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். சார் அப்படி பாரதிய டார்கெட் பண்ணலனா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்? எதுக்காக பாரதிய கொலை பண்ண சொல்லி என்ன மிரட்டணும்? எஸ், அதுதான் இவனோட பிளானிங். டார்கெட் மிஸ் ஆகி கொலை செய்ய முயற்சி பண்ணதுல பப்ளிக், மீடியா, பிரஸ், போலீஸ் எல்லா அட்டென்ஷனும் இவன் மேல திரும்பிருச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இவனும் இவன் குரூப்ல இருக்கிற ஆளுங்களும் சேர்ந்து உங்களை வச்சு பாரதியை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு வந்த ஃபோன் கால்ஸை வச்சும் அந்த லொகேஷன்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சும் ட்ரேஸ் பண்ணி இவனை பிடிச்சோம். ஓகே சார், எனக்கு இந்த கொலை முயற்சியில என்ன மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை மீட் பண்ண வந்தேன். நோ ப்ராப்ளம் பாரதி. நாங்க இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். நீங்க ஃபர்தரா அங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஏன்னா யாரு என்னன்னு தெரியாம ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இப்போ மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இட்ஸ் மை டியூட்டி மிஸ் பாரதி. டோன்ட் வரி. தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரோம். ஓகே, உங்களுக்கு எப்போ எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர் சார். வரேன் சார். வாங்க. ஐயா இந்தாங்க தண்ணி குடிங்க. ஓகே பாரதி, ஒரு வழியா குத்துனவன அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எந்த சிக்கலும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. மல்லிகா, என்னோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடவா? உள்ளதானே இருக்கு, நானும் வரேன். வாங்க. என்ன சார் நீங்க சாம்பிளுக்கு 2 தட்டு தட்டுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி நல்லா அடிச்சிட்டீங்களே சார். டேய் விர்ரா, ஏதோ சும்மா ஒரு ஃபீலுக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்.
அவங்க 2 பேரும் பயங்கரமான கில்லாடி பொண்ணுங்கடா. சும்மா சாதாரணமா ஒரு விஷயம் நடந்தாலே அது என்ன ஏதுன்னு கேட்டு அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க விசாரிப்பாங்க. இப்போ செத்து பொழைச்சு வந்திருக்கால, உன்னை அடிச்சா தாண்டா அவங்க நம்புவாங்க. டேய், இதெல்லாம் என்னடா பெரிய அடி. சரிங்க சார். நீ பார்க்காத அடியா? என்னமோ இப்போதான் புதுசா அடி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கோட்டரும் ஒரு கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டா சரியா போகுது. என்ன ஆள்ற நீ? இந்தா. ஆனாலும் நீங்க பெரிய ஆளு சார். நீங்க சொன்ன எவிடன்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கோர்ட் என்ன ஜட்ஜ் என்ன அந்த கடவுளே நம்பிடுவார் சார். செம்ம பிளே சார். அட நீ வேறயா. பாத்தியா பாரதி, சூட் கேஸ் இருந்தா போதும், எந்த கேஸா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சொன்னது கரெக்டா தான் இருக்கு. போலீஸும் அந்த ராஸ்கலுக்கு உடந்ததா. சீட்டிங், ஃப்ராடுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நானும் என் வீட்டுக்காரரும் எத்தனை நாள் வந்து பேசிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கோம். ஃபோன் நம்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அத்தனையும் வேஸ்ட். என்கிட்ட எவ்வளவு நல்லவர் மாதிரி நடிச்சாரு தெரியுமா? மல்லிகா, எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இவ்ளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் இந்த அளவுக்கு இறங்கி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப லாக்அப்ல இருந்தவனுக்கும் கொலை செய்ய வந்தவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு என்னால சரியா சொல்ல முடியல பாரதி. ஒருவேளை மேலிடத்துல பிரஷர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரவுடிய வச்சு இவன் தான் கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு சொல்லி இந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணலாம். ஒருவேளை இவனுக்கோ கொலை செய்ய வந்தவனுக்கோ தொடர்பு இருக்கலாம். அதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது லேசா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அவரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிளட் சாம்பிள், ஃபோன் எவிடன்ஸ் இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானே கன்வின்ஸ் ஆயிட்டேன் மல்லிகா. நல்ல வேலை நீ உன் பர்ஸையும் போனையும் வச்சுட்டு வந்துட்ட. இல்லனா குத்துனவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு எப்படி இந்த பிரஸ், மீடியா, ரிப்போர்ட்டர் எல்லாரையும் ஆஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளையும் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் நியூஸ்ல போட்டு நல்ல பேரும் வாங்கியிருப்பாங்க. இதேதான் அவங்க கோர்ட்லயும் சொல்ல போறாங்க. கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தானே, அதனால ஈஸியா கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒரு விஷயம் தான் மல்லிகா, இந்த மாதிரி விஐபி இன்வால்வ்மெண்ட் ஆகுற கேசஸ் நிறைய இருக்கும். எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு ஆளை பலிகாட ஆக்கிடுவாங்க. ஆனா என்ன கொலை பண்றதுக்கு எந்த பெரிய ஆளுங்க இருப்பாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதான் எனக்கும் பெரிய ட்விஸ்டா இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு அவன் எவ்வளவோ போராடி பார்த்தான். அவனோட டார்கெட்டே உன்னை ஹாஸ்பிட்டல்லயே வச்சு கொல்றதுதான். அவ்வளோ தீவிரமா இருந்தான். நிச்சயம் உன் நடவடிக்கை எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பான். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதி, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே மல்லிகா. சரி, நான் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணணும். நீ வா, வழியில நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் மல்லிகா, நான் ஆட்டோ பிடிச்சே போறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேக் கேர். நான் வரேன். இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன் நம்மள கத்தியால குத்துன இடத்துல போய் விசாரிக்க கூடாது? கண்டிப்பா அங்க ஏதாவது சின்ன எவிடன்ஸாவது கிடைக்கும். அது ரொம்ப யூஸா இருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. பட் அதையும் நாம நம்பி இருக்க கூடாது. லெட்ஸ் கிவ் a try. எப்படி இருக்க? நானா போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியும். வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கிற கோகிலான்னு கேப்பீங்க. அந்த அளவுக்கு தூரமா இருக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டி உறவு.
போகாத உறவும் கேட்காத கடனும் கெட்டே அழியும்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த மாதிரி இல்ல இருக்கு என் நிலைமை. அப்பப்ப வந்து பாத்துட்டு போற ஆசை நாயகி மாதிரி ஆயிட்டேன்னா என் நிலைமை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்ச நாள்னு சொல்லி என் வாயை அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல? இல்ல கோயிலா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் வர முடியாம போச்சு. தெரியுமே, டபுள் டியூட்டி பார்த்தா வேலை அதிகமா தானே இருக்கும். அங்க இங்கன்னு சுத்திட்டு ரொம்ப அலுப்பா வந்து சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு. முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. என்ன கோயிலா நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் சில்லற டப்பா மாதிரி சலசலன்னுட்டே இருக்க? ஆமாங்க, நான் சில்லற டப்பா தான். ஏய் கோயிலா, அதனால தானே என்ன தூக்கி ஓரமா உண்டியல்ல போட்டுட்டீங்க. அவ அப்படியே அச்சடிச்ச நோட்டு பாருங்க. அதான் பத்திரமா அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன கோயிலா நீ? நான் சும்மா சாதாரணமா பேசினா கூட நீ தப்பா எடுத்துக்கிற. சரி, முதல்ல சாப்பிட்டு என்னன்னு சொல்லு. எப்படிங்க சாப்பிட முடியும்? என் மனசு புரியுதா உங்களுக்கு? இத்தனை நாளா நீங்க ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் பிரிஞ்சிருந்து சாப்பிட முடியாம தவிச்சிருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க பக்கத்திலே இருந்தும் ஒரு நாள் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கோயிலா, எனக்கு மட்டும் என்ன தனியா சாப்பிடணும் ஆசையா என்ன? உன் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே எனக்கு போன் பண்ணிட்ட. பரவாயில்லைங்க, ஏதோ என் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னு உங்க மனசுல ஓரமா ஒரு நினைப்பாவது இருக்கு பாருங்க. அது போதும் எனக்கு. வருஷக்கணக்கு ஆன மாதிரி இருக்குங்க உங்க கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு. ஒரு பொண்டாட்டிக்கு என்னென்னமோ ஆசையெல்லாம் இருக்குங்க. சிலதை வெளியில சொல்ல முடியும், சிலதை வெளியில சொல்ல முடியாது. புருஷன் நகை புடவையெல்லாம் எடுத்து கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான சாமான் சட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும், வெளியில கூட்டிட்டு போகணும், இப்படி எல்லாம் நிறைய ஆசை இருக்குங்க. ஆனா எனக்கு என்ன ஆசை இருக்கு தெரியுமா? என் புருஷன் உங்க கூட நான் உட்கார்ந்து நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடணுங்கிறதாங்க என்னோட ஆசை. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது கோயிலா. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்றது உனக்கே நல்லா தெரியும். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ரொம்ப பசியோட வந்திருப்பீங்கல்ல, நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடு உட்காருங்க. போதும் கோயிலா, போதும். ஆட எதுவும் பேசாதீங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. 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 போதும் கோயிலா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. ஐயோ சும்மா யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுங்க. எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சேன். இது நாட்டுக்கோழி ஃப்ரை. உங்களுக்கு பிடிக்கும்ல? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னங்க நீங்க அடி மாதிரி குறைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. அந்த கேடு கட்டவ உங்களை நல்லா கெடுத்து வச்சிருக்கா. எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? இப்ப என்னமோ சாப்பிடணுமேங்கிறதுக்காக கடமைக்கு சாப்பிடுறீங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என் கையால சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? நம்ம வீட்ல ராஜாத்தி மாதிரி உட்காந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு நீங்க வயிறு முட்டை சாப்பிடறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்றது, ஏதோ ஒரு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு எவ்வளவு ஒருத்தி மாதிரி சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். கண்டும் காணாம இருக்க வேண்டிய நிலைமை.
அப்போ கொலைகாரன் யாருன்னு போலீஸால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? தெரியல பாரதி. ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் எனக்கு